சென்னையின் பரபரப்பான கடை வீதிகளை கொண்டது தியாகராய நகர். ரங்கநாதன் தெருவும் உஸ்மான் சாலையும் பாண்டி பஜாரிலும் எப்போதும் திருவிழா கூட்டம் இருக்கும். ஆனால் ரூபாய் நோட்டு பிரச்சனையால் இப்போது அந்த வீதிகள் களை இழந்து காணப்படுகின்றன. நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த சாலை டி நகரின் உஸ்மான் ரோட். உச்சிவெயில் உச்சத்துல இருந்தாலும் இங்கு வியாபாரம் பரபரப்பா நடக்கும். அப்படிப்பட்ட இந்த பரபரப்பான பகுதி நாட்டில் 500,000 ரூபாய் நோட்டுகளோட முடக்கம் சில்லறை தட்டுப்பாடால எந்த அளவுக்கு பாதிச்சிருக்குன்னு தெரிஞ்சுக்க உஸ்மான் ரோட்டின் கடை வீதிகளில் பயணப்பட இருக்கு. டி நகருக்கு ஷாப்பிங் வர மக்கள் இந்த உஸ்மான் ரோட்டை கடக்காம தங்களோட ஷாப்பிங்கை முடிக்க மாட்டாங்க. ஏன்னா 5 ரூபாயில ஆரம்பித்து 5 லட்சம் ரூபாய் வரைக்குமான பொருட்களை இங்க உள்ள கடைகளிலேயே வாங்க முடியும். அந்த அளவுக்கு சாலையோர கடைகள், சிறு பெரு கடைகள் இங்க இருக்கு. பரபரப்பா இயங்கும் இந்த சாலை தற்போது களை இழந்து கிடக்கு. சிறு கடையில் கொடுக்குறாங்க, கொடுத்தாலும் எங்கள்கிட்ட அந்த அளவுக்கு சில்லறை கிடையாது. வாங்குறவங்க 500 ரூபா கொடுத்துட்டு 200 ரூபா 300 ரூபான்னு வாங்கினா தான் நாங்கள் திருப்பி சில்லறை கொடுக்க முடியும். அப்படின்னா முதல்ல சில்லறை 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு வாங்குறாங்க. அதாவது ஒரு வாட்டி கொடுக்கலாம், 2 வாட்டி கொடுக்கலாம், தொடர்ந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கொடுக்க முடியாது, எவ்வளோ சில்லறை வச்சுக்க முடியும்? அப்படிக்கெல்லாம் யார்கிட்டையுமே அந்த அளவுக்கு வியாபாரம் கிடையாது, சுத்தமாக வியாபாரம் கிடையாது. இப்போ உஸ்மான் ரோட்டில் எடுத்துகிற அன்றைக்கி சனி ஞாயிறில் கரோடாக இருக்கும். இப்போ சனி ஞாயிறில் கிரிக்கெட் விளையாடுற மாதிரி இருக்குது. டி நகரில் ஒரு வாரமாக வியாபாரமே சுத்தமாக நடக்கலை, முடங்கி போச்சுன்னு வியாபாரிகள் வருத்தப்படக்கூடிய அதே சூழலில் இங்கே ஷாப்பிங் வர கொஞ்ச நஞ்ச மக்களும் தாங்கள் திட்டமிட்ட பொருளை திட்டமிட்ட நேரத்தில் வாங்க முடிஞ்சான்னு அவங்கக்கிட்ட கேட்கலாம். வாங்க. 4,000 முடிக்க வேண்டியது அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகுது. இப்போது ஒரு 1000 ரூபாய் நோட் ஃபஸ்ட்டு இந்த 1000 ரூபாய் நோட்டோட இப்போது வாங்குற காசு கொஞ்சம் அதிகமாக வருது. ஏன்னா 2000 நோட் இப்போ சேஞ்ச் எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குதுனால ஸோ கொஞ்சம் எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. கண்டிப்பாக கிடையாது, முன்ன மாதிரி கிடையாது. முன்னாடி லைக் என்ன நினைக்கிறோமோ எல்லாத்தையும் வாங்கிட்டு போகலாம். இப்போ என்ன நினைக்கிறோமோ அதில் 50% மட்டும்தான் வாங்க முடியுது. அண்ட் ஒரு கடையில் சேஞ்ச் இல்லைன்னா வேறு வழி இல்லை, நெக்ஸ்ட் கடையில் நமக்கு என்ன இருக்கோ அதை தான் வாங்க வேண்டியிருக்கு. ஏடிஎம்மிலும் வங்கியிலும் வரிசையில் நிற்கவே ஒரு நாள் போதாத நிலையில் கடை வீதிக்கு வந்து பொருட்கள் வாங்கும் மனநிலையில் மக்கள் இல்லை என்கிறார் நடைபாதை வியாபாரிகள் சங்க தலைவர் மகேஸ்வரன். அந்த சம்பளத்தில் அவங்க அவங்களுக்கு அன்றாட அத்தியாவசியமான தேவைகள், உணவு போன்ற பொருட்களை கவனிப்பாங்களா? கொஞ்சமாச்சும் தங்களை கௌரவமாக வச்சுக்கிறதுக்காக நிலைநிறுத்தக்கூடிய இந்த மாதிரி மார்க்கெட்டில் அவங்களுக்கு தேவையான சாமான்களை வாங்குவாங்களான்னா நிச்சயமாக அவங்க இதுக்கு ப்ரிஃபரேஷன் கொடுக்க மாட்டாங்க. 1000க்கும் மேற்பட்ட சிறிய கடைகள், 100க்கும் மேற்பட்ட பெரிய கடைகள் என தியாகராய நகர் சென்னையின் வியாபார கேந்திரம் மட்டுமல்ல, உழைப்பவர்களின் பிழைப்பிடமும் ஆகும். காலையிலிருந்து இரவு வரை டி நகரில் பயணித்த நமக்கு இந்த கடை வீதிகள் களை இழந்ததற்கான காரணம் மட்டுமல்ல, மாற்றத்திற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் சாமானியர்களை எப்படி வதக்கிதுன்னு உணர முடிஞ்சு. ஒளிப்பதிவாளர் ஜாபருடன் சிபி, நியூஸ் 18 தமிழ்நாடு.